தமிழ்நாட்டில் தான் நீட் தேர்வுக்கு எதிரான அந்த போராட்டமே தொடங்குச்சு. இப்போ தமிழ்நாட்டிலையும் போராட்டங்கள் தீவிரமடைய ஆரம்பிச்சிருக்கு சார். போராட்டத்தை தன்னெழுச்சியாக இளைஞர்கள் செய்கிறார்களா, திமுகவினர் செய்கிறார்களா என்பதை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் அந்த இளைஞர்களின் புரட்சி 2026 தேர்தல் முடிவுகளில் நடத்தி முடிக்கப்பட்டு விட்டது. ஸோ இப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகம் இருக்கக்கூடிய பாலன் இல்லத்தில் இளைஞர்கள் எல்லாம் கூடி அங்கங்கே வெளியில் போராட்டம் நடத்துகிறாங்க. போலீஸ் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவங்கள. பாலன் இல்லத்தில் தொடர்ந்து போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த போராட்டத்தில் இந்த நீட் தேர்வை பற்றியோ இந்த நீட் தேர்வு வினாத்தாள் வெளியானதை பற்றியோ பேசுவாங்கன்னு பார்த்தா ஜனநாயகன் படத்தை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. அதுதான் சார், இப்போ இந்தியா ஃபுல்லா நீட்டுக்காக போராடிட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டில் மட்டும் ஜனநாயகன் படம் பார்த்துட்டு சந்தோஷமா இருக்காங்கன்னு வயிறு எறிகிறாங்க. வயிறு எறிகிறது யாருன்னு பார்த்தா திமுக காரங்க இந்த போராட்டத்தை ஹைஜாக் பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறார்கள். நம்ம ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தோம். எதிர்கட்சியாக இருந்தால் சலங்கை கட்டி ஆடுவாங்க திமுகன்ட்டு. இதுலையும் பூந்துட்டாங்க. திமுகவின் மாணவர் சங்கம் போய் வீரமணி யாரோ ஒரு இணைச்செயலர்னு நினைக்கிறேன், போய் அங்கே விடக்கூடாது இது அப்படின்னு பேனா நிறுவனம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட இருக்க திமுக எல்லாமே எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த போராட்டத்தை கொண்டு வந்துடக்கூடாதா? என்னையா இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொண்டு வந்திருக்கீங்கன்னு நினைப்பாங்கல்ல. எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த போராட்டத்தை கொண்டு வந்திருந்தாங்கன்னா திருப்பி அடி வாங்கியிருப்பீங்க. கையெழுத்து நீட்டுறதுன்னு சொன்னீங்களா இல்லையா? கரெக்டு தான் சார். 1.5 கோடி பேர்ட்ட கையில் வாங்கியா இல்லையா? அந்த 1.5 கோடி பேர் சாப்பாடு மடிக்கிறதுக்கு சேலம் மாநாட்டில் இளைஞர் மாநாட்டில் யூஸ் பண்ணீங்க இல்லையா? திருப்பி அடி வாங்கியிருப்பீங்க. அனிதா போட்டோ வச்சு நீ அழுதுகிட்டு சீன் போட்டதெல்லாம் தெரியாது நினைச்சிருக்கீங்களா? நீட்டை ரத்து பண்றேன்னு தான் நீங்க வந்தீங்க, ரத்தே பண்ணல. இன்னைக்கு உங்களுக்கு ஏன் நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, போராட்டத்துல குதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்துறாங்க சார். இது ஜனநாயகன் படம் பார்க்க போகிறீர்களே. டே நீங்க தான் கையெழுத்து போட்டுட்டு நீட்டை ரத்து பண்ணுவோன்னு சொல்லிட்டு நீங்க தானப்பா சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தீங்க. அனிதா போட்டோ வச்சு பிரச்சாரம் பண்ணீங்களா இல்லையாப்பா? இதை பத்தி திமுக வழக்கறிஞர் ஒருத்தர் நான் பேசிக்கிறேன் சார். என்னங்க நீட் தேர்வு ரத்து பண்ணுவீங்கன்னு சொல்லி சொன்னீங்க, ஏதோ ரகசியம்லாம் சொன்னீங்க. என்னங்க ஒண்ணுமே பண்ணல உங்க ஆட்சியில் என்றா? 2026 ஜெயிச்சோன்னே என்ற ரகசியத்தை நாங்க கரெக்டா மக்கள்கிட்ட சொல்லலான்னு இருந்தா எங்களை தூக்கி வெளியே அனுப்பி விட்டீங்களே அப்படின்னு. அப்ப ஆட்சியில் இருந்தா தான் ரகசியத்தை சொல்லுவீங்க. இல்ல, கடைசி வரைக்கும் அதை ரகசியமா வச்சுக்கலாம் முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. இங்க இருப்பாங்கல்ல சார், ஒரு ஏதாவது நம்ம தம்பி மாதிரி மக்களுக்காக ஏதாவது நல்லது செய்யணும், அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாரையுமே மூளை செலவை செஞ்சு போராட வச்சு கைதாக வச்சு அந்த நெருப்புல குளிர் காயுது திமுக. பெரும்பாலான அரசியல் கட்சிகள் அதைத்தான் செய்யும் என்றாலும் இவர்கள் முழுமையாக அம்பலப்பட்டு விட்டதால் என்ன நாடகம் போட்டாலும் இவர்கள் எழுந்திருக்க மாட்டார். பார்க்கறதுக்கு அப்படி ஒரு நெருக்கடி மாதிரி இருக்கே சார். ஐயோ என்ன இது, தமிழ்நாடே போராட்டத்திலேயே இருக்கு, முதல்வர் விஜயால கட்டுப்படுத்த முடியல அப்படின்ற மாதிரியான தோற்றம் இருக்கு. இல்ல போய் ரோஹினி தேட்டருக்கு போனீங்கன்னா தெரியும், போராட்டமா இருக்கா கொண்டாட்டமா இருக்கான்ட்டு எல்லாங்க ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துக்கிட்டு விசிலிட்டு இருக்காங்க. இது போராட்டமா இருக்கு. அந்த 4 திமுக சொம்புங்க அங்க அந்த பால நிலத்துல உட்காந்து கத்திட்டு இருக்கு. அதனால இது தமிழ்நாடு கொந்தளிப்பா இருக்குன்னு அர்த்தமா? ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. நேஷனல் லெவலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எழுச்சி இங்கே ஏற்பட வாய்ப்பில்லை. ஏன்னா 5 வருஷமா நீட்டை பற்றி பேசி பேசி மழுங்கடிச்சிட்டிங்க நீங்கள் அந்த இஷ்யூவை. இன்னைக்கு தான் அவங்களுக்கு நீட்டு பர்டிகுலர்லி கொஸ்டின் பேப்பர் லீக்கில் தான் அவங்களுக்கு கோவம் அந்த இளைஞர்களுக்கு. அதை ஒட்டி மற்ற விஷயங்களே அவர்கள் பேசுகிறார்கள். இங்கே நீட்டுன்ற விஷயத்த பேசி பேசி சலிப்படைய வச்சிட்டீங்க நீங்கள். ஐயோ அனிதா அப்படின்ட்டு நீங்கள் வச்ச ஒப்பாரியெல்லாம் பார்த்துட்டோம். நாங்கள் 6-7 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்துட்டோம் இல்லையா? நீட்டை ஒழிப்போம் கடைசி வரைக்கும் ஒழிக்கல.